வரட்டும். அவனுக்கு திமிரு ஓவரா தான் ஆயி போச்சு. ரோட்ல மனுஷன் நிம்மதியா நடக்க முடியுதா? வேணும் பஸ்மா குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் தனியா வருவானா? தனியா வரட்டும். முதுகுல 2 பூசி வச்சா நாளைக்கு தனியா வருவான் அவன். நம்மளும் போனா போகுதுன்னு விட்டா இதுக ரொம்ப தலைக்கு மேல ஏறி ஆடுதுக. அம்மா அம்மா ஏமா கோவமா உட்கார்ந்திருக்கீங்க? ஏமா அப்பா திட்டுனாங்களா? டேய் ஏன்டா லேட்? எங்கடா போயிட்டு வர? ஐயோ அம்மா சரியான கோவத்துல இருக்காங்க. டேய் நான் கேக்குறேன்லடா, இவ்வளவு நேரம் என்னடா செஞ்சிட்டு வர? ஸ்கூல் அப்பவே விட்டுட்டால்ல. அம்மா அம்மா அது வந்துதான். இவ்வளவு லேட் ஆறதுக்கு என்ன காரணம்? என்ன செஞ்சிட்டு வர? எங்க போன? அம்மா என்ன அவ்வளவு லேட்டாவா வந்தோம்? சீக்கிரமா தான வந்திருக்கோம். ஏன் இந்த அம்மா இவ்வளவு கோவமா இருக்காங்க? டேய் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா அம்மா என் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தேம்மா, அதாம லேட் ஆயிருச்சு. ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்தியா? என் ஃப்ரெண்டோட பேசாம இருந்த? ஸ்கூல் போய் பேசி தான இருந்திருப்ப. ஸ்கூலுக்கு போயும் ஃப்ரெண்டோட பேசுற, வீட்டுக்கு வந்து வாட்ஸ்அப்லயும் ஃப்ரெண்டோட பேசுற. என்னமோ 2-3 நாள் பார்க்காத மாதிரி பேச்சா தான் இருக்கு. நாளைக்கு உங்க ஸ்கூல்ல வந்து நீ என்னென்ன பண்ற அப்படினு உங்க மிஸ்ட்ட நான் சொல்லி கொடுக்கிறேன் பாரு. நானும் போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. ஸ்கூல் விட்டா வீட்டுக்கு வருவியா? வீட்டுக்கு வருவியா? சொல்லு, வருவியா? வேற எங்கேயும் போகாம வீட்டுக்கு வருவியா? அம்மா அடிக்காதீம்மா, இன்னமே ஸ்கூல் விட்டா நேரா வீட்டுக்கு வந்துறேம்மா. புள்ளைங்க வளர்ந்துருச்சு, அடிக்க கூடாது அப்படினு பாத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப தான் திமிரு வச்சு போய் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னமே ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பூமாரியோட தான் வரணும், பூமாரியோட தான் போகணும். நாளைக்குலாம் ஸ்கூல் முடிஞ்சா அடுத்த நிமிஷம் வீட்ல இருக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. வலிக்குதா? வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். அப்பதான் நாளைக்கு அம்மா லேட்டா போனா அம்மா அடிப்பாங்கன்னு தெரியும். எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? அம்மா என்னை திட்டிட்டாங்க. விடு பூமாரி, உன்னை அம்மா திட்டதான் செஞ்சாங்க. எனக்கு தர்ம அடி விழுந்துச்சு தெரியுமா? நீ அடி வாங்க வேண்டியதான், நான் எதுக்கு திட்டு வாங்கணும் சம்பந்தமே இல்லாம? விடு விடு பூமாரி, இது வாழ்க்கையிலலாம் இதெல்லாம் சகஜம். என்ன இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, வந்து சாப்பிட வேண்டியதானே? எங்களுக்கு சாப்பாடுலாம் வேணாம். அம்மா திட்டுனதுக்காக கோவமா இருக்கியா பூமாரி? அம்மா நல்லதுக்கு தானே சொல்றேன். அம்மா உனக்கு gift வாங்கி பேக் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துட்டு போ. அம்மா gift வாங்கி வந்துட்டீங்க. என்னமா gift வாங்கி வந்தீங்க? உங்க மிஸ்க்கு அழகான ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. கொண்டு போய் கொடு. உங்க மிஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாவ்! புடவையா? ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா அப்ப எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்தீங்க? நீ என்கிட்ட giftன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு எப்படி நான் வாங்கிட்டு வர முடியும்? பூமாரி தான் கேட்டா, வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அம்மா எனக்கு gift வாங்கி தாங்கம்மா. நீங்க எனக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆமா, எப்ப பார்த்தாலும் கடைசி நேரத்துல தான் நீ வந்து மல்லு கட்டுவ. எனக்கு இப்ப gift வேணும். எனக்கு gift வேணும். சரி உங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். உங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு. ஐயா, அப்பாட்ட நல்ல gift வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மா. சரி வாங்க சாப்பிட. மணி ஆயிட்டு இருக்கு பாரு. ஜாலி ஜாலி, யாருமே மிஸ்க்கு இந்த மாதிரி gift கொடுத்திருக்கவே மாட்டாங்க. நான் தான் கொடுக்க போறேன். மிஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நானும் தான் நல்ல gift-ஆ கொடுப்பேன். ஜாலி ஜாலி. அம்மா அம்மா. சியானா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியாம்மா?
நீ வேற சொல்லிட்டு போனில, அதான் போய் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. சரிம்மா, எங்க அம்மான்னா அம்மாதான், எனக்கு பிடிச்ச அம்மா. சரி சரி, ஓவர் ஐஸ் வைக்காம போய் ட்ரெஸ் மாத்திட்டு போய் பாரு. எங்க அம்மா என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் சொன்னா உடனே அந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்துருவாங்க. நாளைக்கு என்னோட கிஃப்ட பார்த்துட்டு அந்த பூமாரி வயித்தெரிச்சல் பட போகுது. அம்மா என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்கன்னு போய் பாப்போம். அம்மா கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் சொன்னாங்க, எங்க வச்சிருக்காங்க? இதுக்குள்ள இருக்கா? ஒன்னத்தையுமே காணா. கண்ணாடி மேல வச்சிருப்பாங்களோ? மேல ஒன்னத்தையுமே காணா. எங்கதான் வச்சிருக்காங்க? நான் எல்லா லக்கலையுமே தேடி பார்த்துட்டேன், காணா. ஒருவேளை பெட்டுக்கு மேல வச்சிருப்பாங்களோ? இங்கேயும் காணா. அம்மா போய் சொல்லிருப்பாங்களோ? அம்மா நல்லா நம்மள ஏமாத்திட்டாங்க. அம்மா அம்மா, நீங்க வச்ச gift காணாமா? எங்கம்மா வச்சிருக்கீங்க? ஏடி சியானா, நான் என்ன ரூமுக்குள்ளே வச்சு ரூமுக்குள்ள தேடிக்கிட்டு கிடக்காவ? இந்தா இங்கதான் இருக்கு, இந்த எடுத்துட்டு வரேன் பாரு. கொண்டு வாங்கம்மா, கொண்டு வாங்கம்மா. எங்க அம்மா என்ன gift வாங்கிருக்கான்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு. இந்தா சியானா, நீ கேட்ட gift. அம்மா, நான் பேனா கேட்கலம்மா, நான் gift கேட்டேன். எங்க மிஸ்ஸுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன்ல ஒரு gift, அது எங்கம்மா? ஏண்டி சியானா, அந்த gift இந்த பேனா தாண்டி. என்னது, இந்த பேனா தான் gift-ஆ? ஆமா சியானா, இந்த பேனாவை நான் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினேன் பாரு, எந்த கடையிலுமே கிடைக்கல. நம்ம முக்கு கடையில தான் இந்த பேனா விக்குது, நீங்க எதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு வாங்குனீங்க? இதெல்லாம் ஒரு gift-ஆமா? இந்த gift-அ போய் கொடுத்தா பிள்ளைங்க எல்லாம் என்ன நினைக்கும்? ஏண்டி, ஏன் இந்த பேனாவை கொடுத்தா என்ன தப்பு? இந்த பேனாவோட மதிப்பு 25 ரூபாய், ஒரு பேனா 5 ரூபாயா? நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு பேனா 2 ரூபாய் தான். ஏண்டி சியானா, இதுல 5 பேனா இருக்குடி, நீ ஒரு 2 பேனாவை எடுத்துக்கிட்டு மிஸ்ஸுக்கு ஒரு 3 பேனாவை கொடு. அம்மா, வாங்கிட்டு வந்தது 5 ரூபாய் பேனா 5, இதுல நான் 2 எடுத்துக்கவா? மிஸ் என்னைய பத்தி என்னமா நினைப்பாங்க? நீ ஒரு நல்ல புள்ள, படிப்பாளின்னு நினைப்பாங்க. அம்மா, இந்த gift கொண்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்குங்க. அதுவெல்லாம் பெரிய பெரிய gift-ஆ கொண்டு வருங்க, நான் மட்டும் தான் பேனா கொண்டு போகணுமா? சியானா, பாவம் சொல்லிட்டு வந்து உனக்கு பேனா வாங்கி கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பான்னு சொல்லிக்கிட்டு கிடக்காத. சரி, பேனா தான் வாங்கிட்டு வந்தீங்க, அழகா gift பேப்பர் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி வெறுதா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏடி சியானா, அதையும் நான் கேட்டேன்டி, அந்த gift பேப்பரும் 10 ரூபாயா, அதான் நான் வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ இந்த பேனாவும் வேணுமா வேணாமா? ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு கிடக்காவ. நீ மட்டும் வேணாம்னு சொன்னா இப்போ நான் கடையில் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துடுவேன் பார்த்துக்க. பேனாவை வேணும்னா எடுத்துக்க, இல்லைன்னா வச்சுட்டு போயிரு. எல்லாரும் ஆடுற மாதிரி நம்மளாம் ஆட முடியாது. சும்மாவே அந்த பூமாரி நம்மள கேலி பண்ணி சிரிக்கும். நம்ம gift எதுவும் வாங்கிட்டு வரலன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள அசிங்கப்படுத்திரும் அந்த பூமாரி. இந்த பேனாவையாவது எடுத்துட்டு போவோம். இந்த 5 ரூபாய் பேனாவையா கொடுக்க? அம்மா, நான் டியூஷன் போயிட்டு வரேம்மா. சரி பூமாரி, பார்த்து பையன் பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா, நானும் போயிட்டு வரேம்மா. சரி சரி கபிலு, பார்த்து போங்க. பூமாரி, தம்பி கையை பிடிச்சு கூட்டிட்டு போமா. ரோட்ல வண்டி தாறுமாற ஓட்டிக்கிட்டு திரியுறாங்க. சரிம்மா சரிம்மா. அம்மா பாய் பாய். அம்மா பாய் பாய். பாய் பாய் மக்களே, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா.
பாவம் புள்ளைங்க. காலையில ஆனா ஸ்கூலுக்கு கிளம்புதுங்க, சாயந்தரம் ஆனா டியூஷனுக்கு கிளம்புதுங்க. அப்பப்பா பறக்கத்தான் ஓடுதுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல. நம்மெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போனாதான் போவோம், இல்லைன்னா இல்ல. இந்த காலத்துல அப்படியா? நல்லா படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும். அதுக்கு நம்ம இந்த வயசுல கொஞ்சம் கஷ்டப்படணும். சரி, போய் நைட்டு சாப்பாடுக்கு என்னன்னு போய் பாப்போம். பானிபூரி பானிபூரி, ஒரு பிளேட் 30 ரூபா. பானிபூரி பானிபூரி. ஒரு பிளேட் 30 ரூபா தம்பி. தம்பி நான் 8 மணி வரைக்கும் இருப்பேன் தம்பி. இல்ல தம்பி, ஒரு நேரம் மழை வந்துச்சுன்னா நான் வெள்ளனத்திலே போயிருவேன் தம்பி. என்னது 5 ரூபாய்க்கா? நான் என்ன முட்டாய் கடையை வச்சிருக்கேன்? 5 ரூபாய்க்கு தர மாட்டேன். ஒரு பிளேட் 30 ரூபா. வேணும்னா வாங்கு, இல்லைன்னா இடத்த விட்டு காலி பண்ணு. கூட்ட நேரத்துல வந்து இப்படி நின்றுகிட்டு தள்ளுப்பா தம்பி. என்ன பாப்பா ஓவரா வாய் பேசுற? இந்த பயலுக்கு என்ன நீ என்ன சப்போர்ட்டா? பாப்பா என் கடைக்கிட்ட நின்று என்ன கத்திக்கிட்டு கிடக்க? எங்க வீட்ல உங்கள்ட்ட கட்ட சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க, அதான் உங்கள்ட்ட வந்து கத்திக்கிட்டு கிடக்கேன். டேய் கபில், வாடா டியூஷனுக்கு போவோம். பொல்லாத பானிபூரி, இந்த ஒரு கடை தான் இருக்கா? வாடா. இல்ல பூமாரி, எனக்கு பானிபூரி வேணும்ல. இப்ப நீ டியூஷனுக்கு வாரியா இல்ல நான் வீட்டுக்கு போய் அம்மா கூட்டிட்டு வரவா? அண்ணே இங்கே நில்லுங்க அண்ணே, நான் டியூஷன் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். டேய் கபில், ஏய் புள்ளைகளா, அங்கிட்டு போய் சண்டையை போடுங்க. வியாபார நேரத்துல வந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போகத்தான் போறோம், இங்கேயே உட்கார்ந்திருக்க போறோம். அண்ணே நீங்களும் தான் ரொம்ப தான் பேசுறீங்க. சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசுறதுன்னு ஃபர்ஸ்ட் போய் படிச்சிட்டு வாங்க. வாள பூமாரி,
நேத்து நான் ஹோம்வொர்க் கொடுத்தேன்ல செஞ்சுட்டு வந்தீங்களா? செஞ்சோம் மிஸ். என்ன அருண் உன் வாயில இருந்து சத்தத்தையே காணா? அது வந்து மிஸ் நான் செய்யல மிஸ். அருண் ஏன் ஹோம்வொர்க் செய்யல? அப்படி என்ன வேலை வெட்டி முடிச்சீங்க? மேம் எனக்கு உடம்பு சரியில்லை மேம், அதான் ஹோம்வொர்க் செய்யல மேம். ஆமா ஆமா, ஹோம்வொர்க் கொடுத்தா படிக்க சொன்னா மட்டும் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்வொர்க்கும் செய்யறது இல்ல, டியூஷன்ல கொடுக்குற ஹோம்வொர்க்கும் செய்யறது இல்ல. அப்ப என்னத்துக்கு நீ டியூஷன் வர? வீட்லயே இருக்க வேண்டியதானே? மேம் நானும் எங்க அம்மாட்ட டியூஷன் போக மாட்டேன்னா மேம் சொல்றேன். எங்க அம்மா தான் அடிச்சு விரட்டி விடுறாங்க. வாய் நல்லா வந்துருச்சு. இத உன் படிப்புல காட்டினா நீ முன்னேறி போயிடலாம். சரி, இன்னைக்கு நான் ஒரு திருக்குறள் சொல்றேன், அதை எல்லாரும் சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப நீங்கெல்லாம் சொல்ல வேணாம், நான் சொல்றத நல்லா கவனிங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எங்க மீனா இப்ப சொல்லுமா? அகர முதல எழுத்தெல்லாம். தப்பு மீனா, முகர இல்ல, முதல. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வெரி குட் வெரி குட் வெரி குட். எங்க அருண் சொல்லுமா? அகர எழுத்தெல்லாம் பகவன். ஏய் அருண், இவ்வளவு நேரம் கவனிக்காம என்னடா செஞ்ச? டியூஷனுக்கு வந்தா டியூஷன் நடப்பு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீ வேற்று கிரகத்துக்கு போயிட்டா நான் என்ன செய்யறது? இதுல உங்க அம்மா வந்து வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் மகன் ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா நீ வேற்று கிரகத்துக்கு போயிர. சொல்லுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே வர அருண், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி தானே உனக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஆனா அதுலெல்லாம் படிக்குது, நீ மட்டும் படிக்காம மங்குனி மாதிரியே இருக்க. நாளைக்கு வரும்போது இந்த திருக்குறளை 100 தாட்டி எழுதிட்டு வர. இதான் உனக்கான பனிஷ்மெண்ட். மேம் மேம் 100 தாட்டி எழுதின கை வலிக்கும் மேம். வலிக்கட்டும், கை நல்லா வலிக்கட்டும், வலிச்சாதான் மனசுல நல்லா பதியும். என்ன டியூஷனுக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? லேட் ஆயிருச்சா? நான் பாதி பாடம் எடுத்து முடிச்சிட்டேன், இப்பதான் நீங்க வாரீங்க. இது என்ன டியூஷனா இல்ல தியேட்டரா நீங்க நினைச்ச நேரம் வாரதுக்கு? மேம் மேம் இந்த ஒரு தாட்டி மன்னிச்சிருங்க மேம், நாளையில இருந்து ஒழுங்கா வந்துருவேன். என்ன இன்னைக்கு நேத்து நடக்குது? எப்ப பார்த்தாலுமே லேட்டா தான் வரீங்க. அதனால நீ டியூஷனுக்கு வர வேணாம், அப்படியே போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க. மேம் மேம் ப்ளீஸ் மேம், இந்த ஒரு தாட்டி மன்னிச்சிருங்க மேம். ப்ளீஸ் மேம், இனிமே நான் கரெக்ட்டா வந்துருவோம் மேம். ப்ளீஸ் மேம், ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க மேம். அதெல்லாம் நீ என்ன கெஞ்சினாலும் முடியாது. 6 மணிக்கு டியூஷனுக்கு 7 மணிக்கு வந்திருக்க. இனிமே நீ நல்லா படிச்சு அப்படி கிழிச்சிருவ. சும்மாவே பாடத்துல பூரா தரையினத்தோம். என்ன இங்க இழிப்பு? கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதும், தலையில ஏறி உட்காந்து தரையினத்தோம் ஆடுறது. பூமாரி கபிலே நிக்கிறது வேஸ்ட் தான்மா, போய் உங்க அம்மா கூட்டிட்டு வாங்க, நான் பேசணும். மேம் மேம் வீட்டுக்கு போனா எங்க அம்மா அடிப்பாங்க மேம். ப்ளீஸ் மேம், இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க மேம். நாளையில இருந்து நான் கரெக்ட்டா வந்துருவேன். ஆமா மேம், நாளையில இருந்து நாங்க கரெக்ட்டா வந்துருவோம். இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்களை மன்னிச்சிருங்க மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். அதெல்லாம் முடியாது முடியாது, போய் உங்க அம்மா கூட்டிட்டு வாங்க. இன்னைக்காவது ஒரு நாள் லேட்டா வந்தா பரவாயில்ல, என்னைக்குமே லேட்டா வந்தா என்ன செய்யறது? மேம் நாங்க வீட்ல இருந்து
உங்க அம்மாட்ட நான் பேசணும். சரி மேம், நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன் மேம். சரி, போற வழியில திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு நிக்காம நேரா வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா. பூமாரி, gift எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்துட்டு வந்திருக்கேன் மீனா. அந்த gift மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த gift மட்டும் மிஸ் பார்த்தா என்னைய புகழ்ந்து தள்ளுவாங்க. பூமாரி, அப்படி என்ன gift கொண்டு வந்திருக்க? அது சஸ்பென்ஸ். மிஸ்ஸுக்கு கொடுக்கையில நீ பாத்துக்கோ. ஏண்டி பூமாரி, நான் உன் ஃப்ரெண்ட் தானடி, சொன்னா என்னடி? இன்னும் கொஞ்ச நேரம் தான மீனா, மிஸ்ஸுக்கு கொடுக்கையில நீ பாத்துக்கோ. சரி சரி. கபிலே, நீ என்ன gift கொண்டு வந்த? உங்க அப்பா எனக்கு ரெட் கலர் பேனா வாங்கி கொடுத்திருக்காங்க. அத தான் நான் மிஸ்ஸுக்கு கொடுக்க போறேன். சரி சரி, நீ ரெட் கலர் பேனா கொடுக்க போறியா? நான் ஹீரோ பேனா கொடுக்க போறேன். நல்ல வேளைக்கு ரெண்டு பேரும் ஒரே பேனா வாங்கி கொடுக்கல. சரி மீனா, அந்த சியானா என்ன gift கொண்டு வரேன்னு சொல்லுச்சு? அது எங்க என்கிட்ட சொல்லுச்சு? நேத்து பூரா மிஸ்ட்ட நான் gift கொடுப்பேன்னு மல்லு கட்டிக்கிட்டு கிடந்துச்சு. ஆனா ஒண்ணு, நல்ல பெரிய gift-ஆ கொடுக்க போறா போல இருக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது. என்னது, பெரிய gift-ஆ கொடுத்துருவாளா? அப்ப நம்ம கிளாஸ்லயே அவ தான் நல்ல பெரிய gift-ஆ கொடுப்பா போல இருக்கு. அந்த சியானாவோட பெரிய gift-ஆ வாங்கலாம்னு நினைச்சேன். அந்த சியானா நம்மளோட பெரிய gift-ஆ வாங்கிருச்சு போல இருக்கே. சரி பூமாரி, லேட் ஆயிருச்சு, வா கிளாஸ் ரூம்க்கு போவோம். இந்த மணி வேற அடிச்சிருச்சு, வாங்க கிளாஸ் ரூம்க்கு போவோம். சரி சரி, வாங்க போவோம். ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா கிளாஸ் ரூம்க்கு போய் இருக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியே நிக்கிறீங்க? ஸ்கூல்ல பெல் அடிச்சிட்டாங்கல்ல, கிளாஸ் ரூம்க்கு போங்க ஃபர்ஸ்ட். ஏய் சியானா, ரொம்ப ஓவரா பண்ணாத. நாங்க கிளாஸ் ரூம்க்கு தான் போக போறோம். ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்கிட்டலாம் வச்சுக்கறாத. நான் அதிகாரம் தான் பண்ணுவேன், ஏன்னா இந்த ஸ்கூலுக்கே நான் தான் லீடர். இங்க பாரு சியானா, லீடரா இருந்தா என்ன? நாங்களும் ஸ்கூலுக்குள்ள தானே போறோம், ரொம்ப தான் பண்ற. இப்போ நீங்க கிளாஸ் ரூமுக்குள்ள போறீங்களா இல்ல பிரின்சிபல் சார்ட்ட மாட்டி விடவா? பூமாரி, வா பூமாரி, நம்ம கிளாஸ் ரூமுக்குள்ள போவோம். இந்த சியானாவோட பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு டென்ஷன் தான் வரும். ஆமா, வாங்க எல்லாரும் கிளாஸ் ரூமுக்குள்ள போவோம். ஏடி பூமாரி, இன்னும் மிஸ் வரகானா? மீனா, நான் இப்பதான் மிஸ் பார்த்தேன். இப்பதான் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிருக்காங்க. அங்க போய் கையெழுத்து போட்டுட்டு தானே நம்ம கிளாஸ்க்கு வருவாங்க. நம்ம கிளாஸ்க்கு வரும்போது ஐ மிஸ் யூ மிஸ் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாடி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஐ மிஸ் யூ மிஸ். இங்கிலீஷ் மிஸ் போறதா எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த மிஸ் நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் உடனே கிளியர் பண்ணுவாங்க, அடிக்கவே மாட்டாங்க. நல்ல மிஸ். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ். போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன ரோஹித், உனக்கு வருத்தமா இருக்கா? அந்த மிஸ் தான் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு தெரியவா? இப்போ என்ன வருத்தப்படுற மாதிரி சீனை போடுற? சீனா, பிடிக்காத மிஸ்ஸா இருந்தாலும் நம்ம ஸ்கூலை விட்டு போகும்போது வருத்தமா இருக்காதா? அது மேம் போறான்னு சொல்லிட்டு உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நீ ஒன்னும் வருத்தப்படுற மாதிரி இல்ல, எங்களுக்கு தெரியல. எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? கிளாஸ் ரூமுக்குள்ள வந்ததுல இருந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. சியானா, நாங்க ஒண்ணும் சும்மா பேசிக்கிட்டு இல்ல, மிஸ்ஸ பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். மிஸ்ஸுக்கு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு. நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க? யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மீறி பேசுனா நான் போர்டுல எழுதி வச்சிருவேன், பாத்துக்க. சியானா, நீ சொன்னா நாங்க
பண்ற? இங்க பரிசியானா நாங்க பாட்டுக்கு தான் இருக்கோம், நீ தான் தேடி தேடி வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. நான் அப்படித்தான் தேடி தேடி வந்து வம்பு இழுப்பேன், ஏன்னா நான் லீடரு. இங்க பாரு பூமாரி, இந்த சியானாவை அடக்கியே ஆகணும். எப்ப பார்த்தாலும் நான் லீடருன்னு சொல்லிக்கிட்டு நம்மள அடக்கிக்கிட்டே இருக்கா. ஆமா மீனா, அடுத்த தாட்டில லீடருக்கு நீ நிக்கணும், இல்லைன்னா நான் நிக்கணும். இந்த சியானாவை நிக்க வைக்கவே கூடாது. குட் மார்னிங் பிள்ளைகளா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். நான் இந்த ஸ்கூலை விட்டு நிக்க போறேன் பிள்ளைகளா. உங்களுக்கு தெரியும் மேம், மேத்ஸ் மேம் எனக்கு நேத்தே சொல்லிட்டாங்க. ஆமா மேம், நீங்க இந்த ஸ்கூலை விட்டு போறேன்னு சொல்லவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். வருத்தப்படாதீங்க பிள்ளைகளா, நான் போயிட்டா இன்னொரு மிஸ் வந்து சொல்லி கொடுக்க போறாங்க. இல்ல மேம், எத்தனை மிஸ் வந்து சொல்லி கொடுத்தாலும் நீங்க சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்காது. எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு பிடிச்ச மிஸ். சரி வருத்தப்படாதீங்க, நானும் இங்க வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சு இங்க வந்தேன். ஆனா உங்களை எல்லாம் பார்க்கவும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு பிடிச்ச கிளாஸ் இந்த கிளாஸ் தான். இந்த கிளாஸை விட்டு போறது எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. சே நானே வருத்தப்பட்டுக்கிட்டு கிடைக்கும் பாரு. பிள்ளைகளா வருத்தப்படாதீங்க பிள்ளைகளா, நீங்க வருத்தப்படாம பாரு, நானும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் போறப்ப எல்லாரும் உம்முன்னு அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் சிரிச்ச மூஞ்சியோட இருங்க பாப்போம். எங்களுக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது மேம், எங்களுக்கு வருத்தமா இருக்கு, அழுகையா வருது. இங்க பாரு பூமாரி, இப்ப நீ அழுதினா அப்ப நானும் அழுவேன், பரவாயில்லையா? இல்ல மேம் நான் அழுக மாட்டேன் மேம், நான் அழுக மாட்டேன். வெரி குட். இதனால தான் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி பிள்ளைகளா, நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், சரியா? மேம் நாங்க எல்லாரும் உங்களுக்கு gift கொண்டு வந்திருக்கோம் மேம். என்னது gift-ஆ? எனக்கா? ஆமா மேம். ஏய் ரோஹித், ஃபர்ஸ்ட் நீங்க அங்கிட்ட இருந்து கொடுத்துக்கிட்டு வாடா. சரி பூமாரி. மேம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வாங்க மேம். சரி ரோஹித். ஐ மிஸ் யூ டீச்சர். பூ ரொம்ப அழகா இருக்கு ரோஹித், உன்னைய மாதிரியே அழகா இருக்கு. ஐ மிஸ் யூ டீச்சர். வாவ், சாக்லேட் கொண்டு வந்திருக்கியா மரதி? தேங்க் யூ மா. மேம் இந்தாங்க மேம் ஹீரோ பேனா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா மீனா, தேங்க்ஸ் மா. மேம் எங்க அம்மா உங்களுக்கு சேரி எடுத்து கொடுத்தாங்க மேம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். ஓ சரியா, சரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூமாரி, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் நல்ல கிஃப்டா மிஸ்ஸுக்கு கொடுக்கறாங்க, நான் மட்டும் தான் 5 ரூபாய் பேனா கொடுக்க போறேன். மிஸ் என்ன நினைப்பாங்க? மேம் ஐ மிஸ் யூ மேம். வாவ், பேனா வாங்கிட்டு வந்திருக்கியா சியானா? ரொம்ப தேங்க்ஸ் சியானா, நல்லா படிக்கணும் சரியா? சரி மேம். மேம் உங்களுக்காக நான் ரெட் கலர் பேனா வாங்கிட்டு வந்தேன் மேம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேம்? ரொம்ப நல்லா இருக்கு கபிலே, ரொம்ப தேங்க்ஸ் கபிலே, நல்லா படிக்கணும் சரியா? சரி மேம். எல்லாருமே கொடுத்த gift எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். கண்டிப்பா மேம், நாங்க நல்லா படிப்போம் மேம். நீங்க கொடுத்த மாதிரியே நானும் உங்களுக்கு gift கொண்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் சாக்லேட் எடுத்து சாப்பிடுங்க. சரி நான் போயிட்டு வரேன், டாடா. I miss you too. பூமாரி, மது மேம் போனது ரொம்ப கஷ்டமா இருக்குல? ஆமாண்டி மீனா, இனிமே இங்கிலீஷ் பீரியட் எடுக்க எந்த மேம் வர போறாங்கன்னு தெரியல. மது மேமுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம், நம்மளுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு போனாங்கல்ல? ஆமா மீனா, எல்லாருக்கும்
பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு தான் நான் அம்மாட்ட சொன்னேன், நல்ல gift-ஆ வாங்கி தாங்கம்மான்னு. அம்மா கேட்டாங்களா? 5 ரூபாய் 5